சேர்த்துட்டு அப்புறமா தான் அரைச்சி கொடுக்கணும். எதுக்கு டெக்கரேஷன் இது? அதுவா இதோ இதுக்கு டெக்கரேஷன் பண்ணலாம். டெக்கரேஷன் ஆமாம் லட்டு டெக்கரேஷன் தான் எவ்வளோ இருக்குது இருக்கா? வித்தியா பண்ணிக்கிறேன். முக்கியம் பேச மாட்டான். என் சமையல் கலை பற்றி பேசும்போது தான் எங்கே ஓட்டுறீங்கன்னு தெரில. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தீபாவளிக்கு பலகாரம் செய்யலாம் அப்படின்னு தான் முதல் நாளே அரிசியெல்லாம் கழுவி காய வச்சுட்ருக்கேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நேற்று எடுத்த வீடியோ தான். நேற்று மதியானம் போல் சரி அரிசி கழுவி காய வச்சிட்டோம் அப்படின்னா முறுக்கு மாவு அரைச்சிக்கலாம் அப்படின்னு தான் காய வச்சுட்ருக்கேன். என்ன பண்ணுறீங்க? என்ன அரிசி? பச்சரிசிமா, பச்சரிசி காய வச்சுட்டு முறுக்கு செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ரொம்ப நிறையலாம் எடுக்கல, கம்மியாக தான் எடுத்துருக்கேன். சும்மா 1 கிலோ போதும் இல்லை நமக்கு. இது போதும் நமக்கு. அப்புறம் தான் அம்சமாக்கு வெள்ளை கலரில் இருக்கு மெதுவா இல்லை ப்ரௌன் கலரில் இருக்கு மெதுவா? சூட்டாக தெரியும். வெள்ளையாக இருக்குதா ப்ரௌனாக இருக்குதான்னு பாப்பா. வெள்ளை தான் வரும்னு நினைக்கிறேன். நான் இதில் பச்சை பயிர் சேர்க்குறேன். பாசிப்பருப்பு சேர்க்குறோன்னா கலர் வந்து வைட்டாக தான் நல்லா காயட்டும். மழை வந்தால் சொல்லுனேன். சொல்கிறேன், மழை வந்தபோது சொல்கிறேன். நான் ரவா லட்டு செய்ய போகிறேன். மழை ஒருவேளை வருது தூரல் போடுதுன்னா தூக்கி தூளை காய்ச்சிட்டேன். அப்படியே துணியோட முடிச்சு தூக்கி விடுவா? தூக்கி தூளாக போட்டுரு. சரியா? ஓகே. இப்படியே காயட்டும். இதே போதும் நமக்கு. இல்லை இது போதும். எப்போ செய்ய போகிறீங்க? வச்சுட்டு இதுக்கு உளுந்து பச்சை பயிரெலாம் சேர்க்கணும். சேர்த்துட்டு அப்புறமா தான் அரைச்சி கொடுக்கணும். அப்புறம் அரிசி காஞ்சிட்டு கேப்பில் சரி உளுந்தெல்லாம் வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு உளுந்து வந்து வறுத்துட்ருக்கேன். இன்னொரு சைடு வந்து ரவா லட்டு செய்ய போகிறேன். அதுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்துருக்கேன். ரவையெல்லாம் வந்து வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு தான். ஒரு சைடு பாலுமே காய்ச்சிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பாசிப்பருப்பும் வறுத்து எடுத்துகிட்டு தனித்தனியாக ஆற வச்சு நம்ம அரிசியுமே நல்லா காய வச்சு கொண்டு வந்து எல்லாம் சேர்த்து வச்சிட்டோம் அப்படின்னா முறுக்கு மாவு வந்து அரைச்சிடலாம். உளுந்து பாசிப்பருப்பு ரெண்டுத்தையுமே ஒரே பாத்திரத்தில் சேர்த்துட்டேன். நல்லா ஆற வச்சு தான் சேர்த்துருக்குறேன். நான் இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு சேர்த்து தான் முறுக்கு மாவு ரெடி பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் ரவா லட்டு தான் செய்ய போகிறேன். ரவா லட்டுக்கு நெய் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த நெய் பார்த்திங்கன்னா வீட்லேயே நான் செஞ்ச நெய் தான். இது எப்படி செய்யணுங்கிற வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு பாத்திரத்தில் நெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு முந்திரியை வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரவா லட்டு உருண்டை பிடிக்கும் போது சும்மா மேலே வச்சு நம்ம உருண்டை பிடிக்கலாம். பார்க்கறதுக்கு கொஞ்சம் அழகாக இருக்கும். அதுக்காக தான் நான் வறுத்து எடுக்கிறேன். அதே நெய்லேயே ரவையை சேர்த்து நான் வறுத்துக்கிறேன். நீங்கள் செய்யணும் அப்படின்னா 1 கப்பு ரவை எடுக்கிறீங்கன்னா 1/2 கப்பு வந்து சர்க்கரை எடுத்துக்கோங்க. அந்த மெஷர்மெண்ட் போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போது இது நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். ரவா லட்டு தான் ஃபஸ்ட்டு நான் செய்கிற ஸ்வீட் இந்த தீபாவளிக்கு. ரவையை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது. சும்மா லைட்டாக அந்த கலர் சேஞ்ச் ஆகிட்டு வாசனை வர வரைக்கும் வறுத்தா போதுமானதாக இருக்கும். அதுக்கப்புறமா அரைச்சி வச்ச சர்க்கரை வந்து அப்படியே போடாமல் கொஞ்சம் பவுட்ரு பண்ணி போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதையும் போட்டுட்டேன். பால் வந்து காய்ச்சிட்டு நல்லா அரைச்சிருக்கேன். தண்ணியே சேர்க்காமல் திக்கான பால் மட்டும்தான் காய்ச்சிருக்கேன். இது கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அதுக்கப்புறம் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். என்ன செய்கிறீங்க? ரவா லட்டு. இவ்வளோ கம்மியாக இருக்குது மாவு? போதும் சும்மா நமக்கு தானே. கொஞ்சமாக உங்களுக்கு கொஞ்சம் அம்சமாக கொஞ்சம் அவ்வளோதான் போதும்னு நினைக்கிறேன். இது அப்படியே சுட்டு வேவலாம் வைக்க தேவையா? மாவுலாம் வத்தாச்சு, அவ்வளோதான். உருண்டை பிடிச்சிட்டா முடிஞ்சது. பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து அதுக்கப்புறம் சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ஒரேடி நிறைய பால் சேர்த்துட்டோம் அப்படின்னா உருண்டை பிடிக்க வராது. அதே மாதிரி தேங்காய் பால் சேர்த்தும் நம்ம பண்ணலாம். சில பேருக்கு வந்து பால் ஸ்மெல் வந்து பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. அவங்க தேங்காய் பாலுமே சேர்த்துக்கலாம். முதல் தேங்காய் பால் எடுத்துகிட்டு அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு எதுவுமே பிடிக்காது தண்ணி தான் சேர்த்து பண்ண போகிறனாலும் பண்ணலாம். பச்சை தண்ணி அப்படியே யூஸ் பண்ணாமல் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு லைட்டாக ஆற வச்சு வெதுப்பாக யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லட்டு நான் பிடிச்சிட்டேன். எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் இதில் அடுக்கி வச்சுக்கிறேன். இந்த பாத்திரத்தில் அடுக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா எதில் வைக்க போகிறோமோ அப்புறம் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா உருண்டை பிடிச்சிருக்குமா, இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி வைக்கிறப்போ கொஞ்சம் டைட் ஆகும் உருண்டை. அதுக்கப்புறம் எடுத்து நம்ம அடுக்கிட்டோம் அப்படின்னா உடஞ்சி போகாது. வந்து நானே செஞ்சு முடிச்சிட்டேன். இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. இன்னும் ஒரு 4-5 உருண்டை வரும்னு நினைக்கிறேன். பிடிச்சிட்டு முறுக்கு தான் மாவு அரைக்கலான்னு பார்த்தேன். ஆனால் முறுக்கு மாவு அரைக்கிறதுக்கு எடுத்துகிட்டே போகல. நாளைக்கு முடிஞ்சுது இதோட. அவ்வளோதான். 1/2 கிலோ நம்ம ரவை போட்டு செஞ்சோம். இந்த அளவுக்கு லட்டு கிடச்சிருக்கு. எத்தனை லட்டு என்னெல்லாம் பார்க்கல. நான் கூட இதெல்லாம் வராதுன்னு நினச்சேன். அதற்கா பார்க்க எப்படி இருக்கு? இதே எடுத்து சாப்பிட்லாமான்னு இருக்கு. அதுக்குள்ளே எறும்பு ஏற பார்க்குறது வச்சுட்டு உருண்டை பிடிக்கிறதுக்குள்ள எறும்பு வந்து ஏற பார்க்குறது. எறும்பு கண்ணு
இதில் அடிக்கிட்டா ம் கல் அடிக்கலாம் பாரு. இப்போ எறும்பத்துக்குள்ளே ஏற ஆரம்பிக்குது. இப்போ தான் செஞ்சு வைக்கிறோம், உடனே வந்து ஏறுறாங்க. எங்கே தான் வராங்க தெரியல இவங்கெல்லாம். பார்த்ததுக்கு எப்படி தெரியுது, எங்கேயோ இருக்கு. இப்போ எறும்பே இல்லை, ஆனால் எறும்போது ஏதாவது ஸ்பீட் தான் அடிக்கலாமா கிடக்குன்னு 10 மாதம் தெரியல இது. ம் ம் இந்த 10 கன்ஃபார்மா 10 போயிட்டுனா 10 இது. ம் வேணா வேறு மாற்றிக்கோங்க. சரி ஓகே, அடித்து பார்க்கலாம் 10 தான்ட்டு. இதை வச்சுட்டா அப்படியே அது பாட்டுக்கு ஒரு வாரமாக எடுத்து வச்சிடலாம். எப்போ வேணுமா பாலுக்கு ஒன்று கொடுக்கலாம். தீபா நிறைஞ்சிடும்னு நினச்சேன். அப்பயே நீ சொன்னேன்ம்மா இது முக்காசு தான் வர வைங்கம்மா அப்படின்ட்டு. சரி நீ சொல்கிற பேச்சு கேட்டு வெயிட் பண்ண வச்சா நீ சொன்னது உண்மை தான்டா. அதான் கிரெயின் இந்த பாக்ஸ் கிரெயினை 1/2 பாக்ஸு சரி 1/2 கிலோ இந்த ஒரு பாக்ஸ் கரெக்டாக இருக்கும் போல இருக்குது. நான் 10 எனக்கு தாட்டு ஓடிச்சு. எப்படி சூப்பராக இருக்கா? எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. வித்தியா பண்ணிக்கிறேன் முக்கியம் பேசுவோம் தான். என் சமையல் கலை பற்றி பேசும்போது தான் எங்கே ஓட்டுறீங்கன்னு தெரில. நான் ஒரு சமையல் கலை வல்லுநராக மாறி இருக்கிறேனே, அதை பற்றி என்ன நினைக்கிறேனே. எப்படி இருக்கு ஃபஸ்ட்டு ஸ்வீட்டு தீபாவளிக்கு செம்மையாக இருக்கா? ஒரு பாக்ஸ் நிறைய நான் பண்ணியிருக்கேன். ரவா லட்டு இந்த தூக்கி பண்ணுறேன் கீழே கொட்டி எல்லாத்தையும் பூந்தியாக்க சரி ஒரு ஆர்வக்கடை வந்து டாயின் கீழே கொண்டு என்ன வருது. எப்படி செம்மையாக இருக்குல்ல? உண்மையாகவே பார்க்க நல்லாயிருக்கு. செம்மையாக இருக்கா? அவ்வளோதான். ரவா லட்டு சாப்பிட்றியா? ரவா லட்டு அப்படி வாங்குவேன். ஒன்று தான் சாப்பிடணும். எப்படி மம்மியோட கலையை வண்ணம் எப்படி இந்த மாதிரி நிறைய செய்யுங்க. நிறைய செய்வா? சரி இதே மாதிரினா இதே இல்லை நிறைய ஸ்நாக்ஸ். பச்சை அரிசியுமே நல்லா காஞ்சி போச்சு. உளுந்தும் பச்சை பருப்பும் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதோடு சேர்த்து இதையும் வச்சுட்டா நாளைக்கு கொண்டு போய் அரைச்சிக்க வேண்டியதுதான். அரிசி வந்து ரேஷன் கடையில் வாங்கின அரிசி தாங்க. நல்லா கழுவிட்டு காய வச்சுட்டேன். இதை கழுவிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் காய வச்சேன். அரிசி பார்க்க நல்லா சூப்பராக வெள்ளை வெள்ளைன்னு இருக்குது. இதில் கல் தோசை எதுவுமே இல்லை. நம்மளாம் வந்து புடச்சிட்டு அப்படியே எடுத்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் காய போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான். எடுத்து இதெல்லாம் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு கொடுத்து விட்டு அரைச்சி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நைட்டுக்கு மேலே உட்காந்து நான் வந்து முறுக்கு செஞ்சு எடுத்து வச்சுருவேன். அவ்வளோதான். அன்றைக்கி நைட்டு வந்து ரசம் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரசம் தாளிக்கல, இன்னும் இனிமேல் தான் தாளிக்கணும். அதுக்கப்புறம் பாவக்காய் வந்து பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வதக்கிட்டுருக்கேன். ரசம் வச்சோம் அப்படின்னா கருவாடு வந்து ஃப்ரை பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா, அதனால் என் பையன்கிட்ட கொடுத்து கருவாடை க்ளீன் பண்ண சொல்லியிருக்கேன். ஓரளவுக்கு நண்டு, எறா, நெத்திலி மீன், அதுக்கப்புறம் சிக்கன், மட்டன், கருவாடு இதெல்லாமே கொடுத்தா க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. கொஞ்சம் பெரிய மீனாக இருக்குது அப்படின்னா அது வந்து பண்ண தெரியாது அவங்களுக்கு. இது வரைக்கும் சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்க தான் உட்காந்து க்ளீன் பண்ணிட்டுருக்காங்க. க்ளீன் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்க வேண்டியதான். நான் வந்து கருவாடு தான் செய்யலாம் அப்படின்னு பார்த்தேன். கருவாடுனா எங்கள் சின்னவருக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் நான் அவருக்காக பாவக்காய் வந்து பொரியல் பண்ணுறேன். பாவக்காய்னா சாப்பிட்டுப்பாங்க, ஆனால் கருவாடுனா சாப்பிட மாட்டாங்க. அவங்க சைடு அங்கே க்ளீன் பண்ணுறதுக்குள்ளார வீட்டுக்குள்ளே இருந்த எல்லா வேலையுமே கிச்சன் வேலையை நான் முடிச்சாச்சு. சாதம் முடிச்சிட்டேன், ரசம் வந்து தாளிச்சு விட்டேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பாவக்காயுமே ஃப்ரை பண்ணிருக்கேன். கருவாடு ஃப்ரை பண்ணால் நைட்டு டின்னர் வந்து ஓவர். அவ்வளோதான். நைட்டு வந்து இட்லி தோசை சாப்பிட்டு ரொம்ப போராக இருந்தது. அதனால தான் இன்றைக்கி வந்து ரசம் வச்சு கருவாடு ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. கருவாடு ஃப்ரை பண்ணால் சின்னவருக்கு ஆகாதுன்னு சொல்லி பாவக்காயுமே சேர்த்து ஃப்ரை பண்ணியாச்சு. அவ்வளோதான், சூப்பராக கருவாடு ஃப்ரை பண்ணிட்டேன். பாவக்காயுமே சேர்த்து ஃப்ரை பண்ணியாச்சு. இன்றைக்கி நைட் டின்னர் ஓவர். அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.